ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்ன வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தா ஆரி ஒர்க் வீடியோ தாங்க. இது நானே வந்து ஆரி ஒர்க் போகாமல், எந்த கிளாஸுக்கும் போகாமல் யூடியூப் பார்த்தே போட்டது. இது என் பொண்ணோட சின்ன ட்ரெஸ் தான். சும்மா ஒரு ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். நல்லா தான் வந்திருக்கு. நான் எந்த கிளாஸுக்கும் போகல, இருந்தாலும் ஃபோன்லேயே பார்த்து இதை ட்ரை பண்ணியிருக்கேன். என் பொண்ணுக்கு ஒரு பாவாடை சட்டை தைக்கலான்னு சொல்லிட்டு வெளியே கேட்டேன், நான் ஆரி ஒர்க் எவ்வளோன்ட்டு. அதுக்கு ஒரு 2500 சொன்னாங்க. அவ்வளோவா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நானே ட்ரை பண்ணேன் இது. ஆனால் இது ஒன்று நான் ஈஸியாக போடல. ஒரு 2 days ஆச்சு இதை போடுறதுக்கு. சின்ன நெக்கு தான், இருந்தாலும் 2 நாள் எடுத்துக்கிச்சு. அவ்வளோ ப்ராப்பரெல்லாம் போட தெரியாதுங்க. இதில் நான் ஸ்பீடு வச்சுருக்கேன். ஸ்பீட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் இதை நான் போடுறதுக்கு 2 நாள் ஆச்சு. ஒருவேளை நான் வெளியே எங்கன்னா கடையில் கொடுத்துருந்தா ஒரு 1 hourலேயே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்தே சிலதை நம்ம கற்றுக்கிற வாய்ப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்குது. அதுக்காக நிறைய பயிற்சியும் கொடுக்குறாங்க. ஆரி ஒர்க் பயிற்சியெலாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்தாலே நம்ம வந்து ஆரி ஒர்க்கு கற்றுக்கலாம். நம்ம வெளியே கொடுத்து போடுறத விட இந்த மாதிரி நம்மளே போட்டாலும் அதில் ஒரு சந்தோஷமும் இருக்குது. சின்ன ஒர்க்கு தான், ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. இதுலேயே நான் நிறைய சொதப்பலும் பண்ணேன். ஆனால் வீடியோவில் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்பீட் வச்சுருக்கிறதுனால தெரியாது. கட் பண்ணி எடுத்திருக்கேன் வீடியோவும். அப்புறம் என்ன டிசைன் போடுறது, அதுலேயும் குழப்பம் இருந்துச்சு. எனக்கு சிம்பிளாக வரா மாதிரி நான் போட்டேன். ஆனால் போட போட நல்லா ப்ராக்டிஸ் வரும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க, போட போட ப்ராக்டிஸ் வந்துடும், ஃபஸ்ட் டைம் போடுறது அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு நானே போட்டு ப்ளவுஸும் தைச்சிருக்கேன். ஆனால் அதை வந்து வீடியோவில் காட்டலை. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற லேடிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அவங்க ப்ளவுஸ்க்கு ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி, அவங்க பசங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணலாம். வெளியே கொடுத்தா அதிகமாகுது இல்லையா? இது மணி சேவிங்காக இருக்குது. அதனால் நானே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், இதே மாதிரி ஆரி ஒர்க் போட்டு பழகிக்க வேண்டியதான். என்ன, இதுக்காக நம்ம வாங்குகிற மெட்டீரியல் மட்டும்தான் வந்து காசு செலவு பண்ண வேண்டியது இருக்குமே தவிர, நாம் வந்து வெளியே கடையிலெல்லாம் கொடுத்து அவ்வளோ காசுக்கு போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சின்னதாக இருந்தால் நம்மளே போட்டுக்கலாம். குழந்தைக்கெல்லாம் நம்மளே போட்டுக்கலாம் இல்லையா? இது பாருங்கள், ஃபுல் ஃபினிஷிங்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு இவ்வளோ தான் போட தெரியும். முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. என்னுடைய வந்து ஆரி ஒர்க் டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதை வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கேன். 2 days பண்ணேன் இல்லையா? இதில் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணலான்னு பார்த்து பண்ணேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. என்னோடய டிசைன் நானே ட்ரை பண்ணேன் இல்லையா? இது நானே பண்ணதாக இருக்காது, யூடியூப்பில் அதெல்லாம் பார்த்து பண்ணதாக இருக்கும்.